ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க குயிக்காக மீதமான ப்ளவுஸ் பீட்டை வச்சு எப்படி ஒரு அழகான மணி பர்ஸ் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து என்கிட்ட இருக்கிற பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் உயரமும் 8 இன்ச் அகலத்துலேயும் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, மெயின் பீஸ் வந்து தனித்தனியாக இருக்கலாம். அது ஃபஸ்ட்டு நான் ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன். லைனிங் பீஸும் என்கிட்ட ஆல்ரெடி ஜாயிண்டாக தான் இருக்குது. இப்போது நான் அது லைனிங் பீஸ் வந்து மெயின் பீஸில் வச்சு பார்க்கும்போது மெயின் பீஸ் அதிகமாக இருக்குது, லைனிங் பீஸ் கம்மியாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, லைனிங் பீஸ் அளவுக்கு தான் நான் இப்போ வந்து மெயின் பீஸ் எடுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, அதே அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு நான் மெயின் பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், இப்போ விரித்து பார்க்கும்போது எனக்கு வந்து எந்த அளவுக்கு மெயின் பீஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து லைனிங் பீஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணிங்கன்னா, மெயின் பீஸோட நல்ல பக்கத்து மேலேயும் லைனிங்கோட நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு சுற்றிலும் வந்து ஒரு இந்த மாதிரி நான் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கலாம். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் விட்டுட்டு சுற்றிலும் வந்து நீங்கள் தையல் போட்டுவாங்க. அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தால் நம்ம பெரட்டி எடுக்க போகிறோம். அதனால இப்போது அந்த இடத்துல நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டின பிறகு எக்ஸஸாக இருக்கிற எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துருங்க. சைட்லலாம் நாச்சஸ் வந்து கொடுத்துருங்க பெரட்டி எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து அந்த வழியாக பெரட்டி எடுக்கும்போது பிசிறு பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் இதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். இது விற்பனைக்கு கொடுக்கும்போது ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து பிசிறு எதுவுமே இருக்காது. இப்போ அந்த துணியை வந்து நம்ம பிட்டை வந்து ரெண்டாக மடித்து போட்டுட்டு இப்போ ஜிப் அட்டாச் பண்ண போகிறேன். ஜிப்போட நல்ல பக்கமும் அந்த பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுடுங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பீஸ் இருக்குல்ல, கீழே வச்சுருக்கேனே, அந்த பீஸ் மேலே ஜிப்போட நல்ல பக்கம் இருக்கணும். சரிங்களா? அந்த நல்ல பக்கத்தை வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து இன்னொரு ராமுக்கு தையலும் போட போகிறோம். அப்போ தான் வந்து அது வந்து உள்ளே போகும். அந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸ் வந்து உள்ளே போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜிப்பை தச்சுட்டு இப்படி பெரட்டிட்டு ஒரு தையல் வந்து எக்ஸ்ட்ரா நான் போட போகிறேன். அமுக்கு தையல் மாதிரி போட போகிறேன். எப்படி நம்ம ப்ளவுஸ்லலாம் வந்து கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணி அமுக்கு தையல் போடுவோமோ அதே மாதிரி தான். சரிங்களா? இப்போ இந்த சைடு போடும்போது அது உள்ளே போயிடுச்சா, அதே மாதிரி இன்னொரு சைடும் பீஸோட நல்ல பக்கத்து மேலே ஜிப்போட நல்ல பக்கத்தை வச்சு ஒரு தையல் போட்டு அப்புறம் பெரட்டி அதை திருப்பி விட்டு அமுக்கு தையல் போட்டுருங்க. அவ்வளோதான், வேலையே முடிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் நீட்டாக ஒரு பர்ஸ் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். இல்லை நவராத்திரி டைம் கொலு வச்சிங்கன்னா அதுக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு நீங்கள் வெத்தலை பாக்கோடு சேர்த்து இது கூட வச்சு கொடுக்கலாம். ரொம்பவே வந்து நம்மளுக்கு எந்த அதிகமான செலவும் இல்லாமல் குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நான் என்ன பண்ணேன், மேலே அமுக்கு தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போ நான் பெரட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். பிசுறங்க இல்லாமல் சைடு இந்த ரெண்டு சைட்லேயும் அரை இன்ச் அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கேப் விட்டு தையல் போட போகிறேன். அரை இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு நான் என்ன பண்ணேன்னா தையல் போட போகிறேன். இல்லை எனக்கு வந்து இந்த பர்ஸோட அகலம் எனக்கு அவ்வளோதான் போதுங்கிறனால நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் ஒட்டியும் தையல் போடலாம். பிசுறு எதுவுமே வராது அவங்களுக்கு கண்டிப்பாக. அதை ஜிப்புக்கிட்ட முடிக்க போகும்போது 2 தையலாக போட்டு முடிச்சிடுங்க. அப்போ தான் வந்து அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். சரிங்களா? 2 தையலாக போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு வந்து சின்னதாக கிடைக்கும். இது மூலயமா நீங்கள் ரொம்ப பெருசாக வேண்டாம், அகலம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு சின்னதாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக பெரட்டி எடுத்தோன்னே இந்த எட்ஜஸ் கிட்ட தான் நான் வந்து சிசரை வச்சு கொஞ்சம் ஷார்ப் கொண்டு வந்துக்கிறேன். ஷார்ப் கொண்டு வரப்போ ஜிப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் ரொம்பவே நல்லா வந்துச்சு. அண்ட் இப்போ வந்து நான் ஜிப் போட்டு பார்க்கும்போதே எனக்கு வந்து கைக்கு அடக்கமாக கரெக்டாக இருந்துச்சு சைஸு. இதை விட சின்னதாக பெருசாக அது உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பிசு இருக்காது. ரொம்பவே நீட்டாக நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். கண்டிப்பாக இது ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக எடுத்து நிறைய விமன்ஸ் வந்து பண்ணலாம். அண்ட் இது போக நான் இதில் என்னென்ன வச்சேன்னா, காசு கொஞ்சம் வச்சுருந்தேன், சில்லறை காசு கொஞ்சம் வச்சுருந்தேன், அண்ட் கோடரி தரலாம். அண்டு இது மருந்து அப்பப்போ தேவைப்படுறது வைக்கலாம். இல்லை நீங்கள் பேமெண்ட்டு பைசா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்